கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். கர்த்ததாமே நம்மையும் இந்த பரிசுத்தமான நேரத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக தந்தருள்வாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கின்றோம். நீர் எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கின்றீர் என்பதை உணர்ந்து உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்லுகின்றோம். எப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே இணைந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலிக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி உமது பிள்ளைகள் மீது அசைவாடி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே கர்த்தாவே, அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றமும் ஆண்டவரே பெரிய மாறுதல் ஏற்பட அருள் தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஆத்மமே உன் ஆண்டவரின் என்ற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.
மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனிமேலும் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-8 முடிய. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யாரு முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகின்றான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடும் வண்ணமாக பொதுவான பாடல்களில் துதிப்போம் அல்லேலூயா பாடி என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடரே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடரே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திட ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ
தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் எங்கள் அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எங்கள் அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் காவலமாயிருந்து விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் காவலமாயிருந்து விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தூவிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். தூவிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, பாதம் கையில் இட்டு விடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கையில் என்று விடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு பொது பாதை என் குணத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு பொது பாதை என் குணத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட ஆராதனை வேளை நிகழ்விலே தொகுப்பாளராக ஆராதனை வேளை நிகழ்வினை தொகுத்து அருளும்படியான ஆற்றலை கர்த்தர் தந்திருக்கின்றார். ஆகவே நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய ஜெபத்திற்காகவும் உங்களுடைய அன்பிற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல ஆசிக்கின்றேன். ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகின்றவர் என்பதையும், நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்பாற் போல நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பதையும் அநேக வேளைகளிலே அநேக காரியங்களிலே நாம் அறிந்திருக்கின்றோம். இப்பொழுதுமாக நாம் வாசிக்க கேட்ட யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, பெதஸ்தா எனப்பட்ட குளத்தின் அருகே ஒரு மனிதன் இருக்கின்றான். அந்த மனிதனோடு கூட அநேக சுகவீனமாக இருக்கின்ற மக்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் தேவதூதன் தண்ணீரை கலக்குகின்ற பொழுது எவன் ஒருவன் அந்த தண்ணீரிலே இறங்குகின்றானோ, முதலாவதாக அவனுடைய பெயர்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி அவனுக்கு சுஸ்தமாகும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. ஆகவேதான் வசனம் சொல்லுகின்றது 3ஆம் வசனத்திலே, அவைகளிலே குருட, சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இந்த காத்து கொண்டிருக்கின்ற நபர்களிலே இந்த மனுஷனும் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, இப்படி காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனுஷன் அவனுடைய விசுவாசத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முயல்கின்றது. ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 5 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகள் அல்ல, 38 ஆண்டு காலம் அந்த இடத்திலே அவன் காத்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், அவனுடைய விசுவாசம் எல்லாம் எப்பொழுதாகிலும் ஒரு நாள் நான் இந்த இடத்துல ஸ்வஸ்தமாக்கி மறுபடியுமாக்க நான் இல்லத்திற்கு திரும்புவேன் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று அவனுடைய சரீர பிரகாரமான வியாதி, மற்றொன்று அவனுடைய விசுவாசம். யூதருடைய பண்டிகையின் பொழுது அந்த இடத்திலே பலியிடுவதற்காக அநேக மக்கள் வருவார்கள், போவார்கள். ஆனால் அநேக மக்கள் இப்படிப்பட்ட வியாதிஸ்தருடைய நிலையை கண்டு உதவிகள் செய்யாமல் போவதினாலே அநேக மக்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். ஒருவேளை இவன் இந்த குலத்திற்கு அருகே வருகின்ற பொழுது எத்தனை பேர் இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் 38 ஆண்டு காலங்களிலே அநேகர் இவனைப் போல தாங்களும் குணமடைய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே வந்து காத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6ஆம் வசனத்திலே படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகின்றாயா என்று கேட்கின்றார். வெகு காலமாய், அந்த வெகு காலமாய் அவன் காத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு முறை முயற்சி, அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்விற்று போகின்றது, தோல்வியடைகின்றான். ஆனாலும் மனம் தளராமல் விசுவாசத்தோடு கூட அவன் காத்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். என்றாகிலும் ஒரு நாள் நான் இந்த இடத்திலே குணமாவேன் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்டவனிடத்திலே போய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அவனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும் பார்த்து இயேசு சொல்கின்றார், குணமடைய விரும்புகின்றாயா? ஒருவேளை அந்த இடத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் சொல்லியிருக்கின்ற பதில், அதற்காகத்தானே நான் இங்கு படுத்து கொண்டிருக்கின்றேன், நான் எப்படியாகிலும் குணமாக வேண்டும் என்று சொல்லித்தானே நான் படுத்து கொண்டிருக்கின்றேன் என்று பதிலை சொல்லியிருக்கலாம். ஆண்டுதோறும் பண்டிகைக்கு வருகின்ற யூதர்கள் தங்களுடைய காரியங்களிலே எண்ணமாய் இருந்தார்களே தவிர, இப்படிப்பட்ட வியாதியில் உள்ளவர்களுக்கு, பலவீனத்திலே உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற கரிசனை இல்லாதவர்களாக, அன்பில்லாதவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், நேசிக்கின்றவர். என் நாமத்தின் நிமித்தமாக எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் அவனை தேடி போய், உனக்கு சுகம் வேண்டும் என்று விரும்புகின்றாயா என்று கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற பொழுது அவன் சொல்லுகின்றான், கோபமாக அல்ல, மிக சாந்தமாகவும் பரிதாபமாகவும் அவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தே இறங்கி விடுகின்றான் என்றார். 7ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆக அவனுடைய இயலாமையையும், தனக்கு ஆதரவு இல்லை என்பதையும், தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதையும், அவனை யாரும் நேசிக்கவில்லை என்பதையும் அவன் எடுத்து காண்பிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். உன்னை போல் பிறர் நேசி என்று சொல்லி வார்த்தைகளை சொன்ன ஆண்டவர் இவன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவர் எந்த விதமான அடையாளங்களை செய்யவில்லை, எந்த விதமான காரியத்தையும் அவனிடத்தில் சொல்லவில்லை. அவர் சொன்னது எல்லாம், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நம் ஏசாயாவிலே வாசிக்கின்றோம், என் வார்த்தை வெறுமையாய் போவது கிடையாது, நான் அனுப்பின நோக்கத்தை நிறைவேறும் அது உன்னோடு கூட இருக்கும் என்ற அவருடைய வார்த்தையின்படியே அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வல்லமையான வார்த்தையினாலே இந்த வியாதி உள்ள மனிதனை 38 ஆண்டு காலம் தனக்கு உதவி செய்யாமல்
மனம் நொந்து யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருந்த அந்த நபரிடத்திலே ஆண்டவர் போய் சொல்கின்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இதில் 2 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பது ஒன்று. 2வது, இத்தனை ஆண்டு காலம் பொறுமையோடு கூட காத்திருந்து அவன் நம்பினதை அந்த நாளிலே அவன் பெற்றுக்கொண்டான். ஆக நம்முடைய வாழ்விலும் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுவது உண்டு. அநேக வேளைகளிலே நாம் கேட்கின்ற காரியங்கள் நமக்கு உடனடியாக கிடைத்து விடுவது கிடையாது. ஆனால் நாம் இந்த மனிதனைப் போல வைராக்கியமாக எல்லாவற்றையும் சகிப்புத்தன்மையோடு கூட பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. அப்படி நாம் காத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றையல்ல நாளை கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என்னுடைய பலவீனத்தை நீக்கி போடுவார், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளையை ஆசீர்வதிப்பார், கணவனை ஆசீர்வதிப்பார், அவருடைய குடும்ப தரத்தை உயர்த்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அது மாத்திரமல்லாமல் அவன் சொன்ன மாத்திரத்திலே இதை சொல்லக்கூடியவர் நீர் யார் என்று கேட்காமல் அவர் சொன்னினதை உடனடியாக கீழ்ப்படிந்து கேட்டதினாலே அவன் அற்புதத்தை பெறுகின்றான். சாமுவேல் சொல்லுகின்றால், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே அதிக உத்தமம் என்று சொல்லி. ஆகவே கீழ்ப்படுகின்றான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றான். கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக அவன் கடந்து போகின்றதை நாம் பார்க்கின்றோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய சின்னமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்கின்றது? நாம் விசுவாசத்திலே இருக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், வேதத்தை வாசிக்கின்றோம், ஆராதனையிலே பங்கு கொள்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் துன்பம் என்று வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, பாடுகள் வருகின்ற பொழுது, பலவீனங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் ஆழமாக மாறுகின்றதா அல்லது விசுவாசம் தோய்ந்து போகின்றதா? ஆண்டவர் செய்வார் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றதா அல்லது ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி செய்தீர் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் கேள்வியை கேட்கின்றோமா? சற்று யோசித்து பார்ப்போம். 38 ஆண்டு காலம் அவன் வியாதியாக இருந்தாலும், எத்தனையோ பேர் சுகம் பெற்று சென்ற மாத்திரத்திலும் கூட அவன் மனம் தளராமல் எனக்கும் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். 2வது, ஆண்டவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது நம்பிக்கையோடு கூட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த கால வேளையிலே நாமும் கூட நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கின்றோமா? பவுல் சொல்கின்றார், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூட நன்மைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்றது சோதனைக்காகவும் சவால்களுக்காகவும் துன்பங்களுக்காகவும் பாடுகளுக்காகவும் நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தருக்கு ஜெபத்தை செய்கின்ற வேளையிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை பார்க்கின்றார், விசுவாசத்தை பார்க்கின்றார், நம்முடைய உறுதியை பார்க்கின்றார். ஆகவே நமக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்கின்றார். 2வதாக அவர் சொன்னது போலவே கீழ்ப்படிதல். அவர் எப்படி செய்கின்றாரோ, அவர் எப்படி சொல்லுகின்றாரோ அப்படியே செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்தான், சுகமானான், எழுந்தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான், தேவனை துதித்தான். இன்றைய வாழ்விலே நாமும் நம்முடைய வாழ்விலே காணப்படுகின்ற காரியத்தை பார்க்கின்ற பொழுது இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே கொண்டு வந்து சேர்க்கும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லாகும் கட்டளையிட இருக்கும். அப்படியே அவர் செய்ய போவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வழியில் நடக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்ததாமே நம்மையும் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு
சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனமாக கிறிஸ்து சபை பாமாலர்களிலே நல் மீட்பர் பட்சம் நில்லும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். எரேமியா 1:19 உன்னை இரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். கடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து நீர் எங்களை எவனமாக வழிநடத்தினீர் என்பதை நினைத்து பார்த்து உமக்கு நன்றிகளை சொல்ல நீர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். இப்பொழுதுமாக உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்காகவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எப்படி நாங்கள் இருக்க வேண்டும், உமக்கு பிரியமான காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படியே நடந்து நாங்கள் சாட்சி பகிர அருளை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அவர்கள் மீது இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்திற்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட மன்றாடி கொண்டிருக்கின்ற எல்லோரையும் நீர் கண்ணோக்கி பாரும். நாங்கள் முகத்தை பார்க்கின்றோம். ஆண்டவர் நீர் இருதயத்தை பார்க்கின்றீர். இருதயத்திலே இருக்கின்ற எல்லா ஏக்கங்களையும் தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே அவளுக்குள்ளாக ஒரு புதிய நம்பிக்கை, ஆசீர்வாதம்
நிலவ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் அப்படியே செய்வீர் என்று நம்பிக்கையோடு இவைகள் அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம்மோடும் நாம் கேட்ட அனைத்து ஆசீர்வாதங்களோடும் பெற இருக்கின்ற எல்லா நன்மைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மோட்ச யாத்திரை செல்கிறோம் லோகவாசிகள், இம்மாய லோகம் தாண்டியே எம் வீடு தோன்றுதே. கடந்து செல்கிறோம் கரையின் ஓரமே, காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று மாடுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். சத்திய சுவிசேஷகம் எடுத்துரைத்துமே, தம் நித்திய ராஜ்யம் மக்களை ஆயத்தமாக்கவே. தேசம் எங்குமே அலைந்து செல்கிறோம், நேசரேசு வாக்குரைகள் நம்பியே. ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவர். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.